ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஜிலேபி செய்கிறது ரொம்ப பெரிய வேலை நினைப்போம், ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிடத்தில் ஜிலேபி செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ஜிலேபி ரெசிபியை நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஜூஸியான ஜிலேபி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜிலேபிக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் மேலே கடாயை வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் ஒரு மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை பாக நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. இது கூட வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனில் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கங்க. நான் வீடியோவுக்கு கலராக நல்லா இருக்கும்ன்ட்டு ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை பாகு நல்லா ஒரு பிசு தன்மை வர வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் போல் சர்க்கரை பாகு கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம ஜிலேபிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்க்குறேன். இப்போ ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மிதமான பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ 1/2 கப் மாவுக்கு 1/4 கப்புக்கும் கம்மியாக தாங்க தண்ணி ஆச்சு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது தாங்க கரெக்டான அளவு. இதில் நான் பேக்கிங் சோடாலாம் சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு பால் கவர் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தாங்க ஜிலேபி பிழிஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் கவரை நல்லா டைட் பண்ணிவிட்டு இது போல் லப்பர் பேண்ட் டைட்டாக போட்டுக்குங்க. இதனுடைய நுனி பாகத்தை கட் பண்ணிவிட்டு ஜிலேபி பிழிஞ்சிக்கலாங்க. ஜிலேபி பிழியும் போது கட் பண்ணிக்கலாம், இப்போ வேண்டாங்க. இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. பிசு தன்மையோடு இருக்குது பாருங்கள். கம்பி பாதெல்லாம் வரக்கூடாதுங்க. நம்ம குலோப் ஜாமுக்கு எந்த பக்குவத்தில் எடுக்கிறோமோ அதே மாதிரி ஜிலேபிக்கும் சர்க்கரை பாகு அதே பக்குவத்தில் தாங்க எடுக்கணும். இப்போ பிசு தன்மை வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை பாகு கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஜிலேபி பிழியறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஜிலேபி பிழியும் போது ஜிலேபி பிரிஞ்சு போகும். இப்போ மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ பால் கவர்னுடைய நுனி பாகத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ ஜிலேபி பிழியிறோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வருங்க. நீங்கள் பைப்பிங் பேக் இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் இது போல் பால் கவர் யூஸ் பண்ணுங்கள். பிழியும் போது எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள் ஜிலேபி. இதில் நான் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால கொஞ்சம் தட்டையாக தாங்க இருக்கும் ஜிலேபி. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க, நல்லா பொசுன்னு வரும் ஜிலேபிங்க. இப்போ ஜிலேபி பிழிஞ்சு மிதமான தீயிலே வேகட்டுங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த திருப்பி விட்டு நல்லா முறுமுறுன்னு வெந்ததுக்கப்புறம் தாங்க சர்க்கரை பாகில் சேர்க்கணும் ஜிலேபியை. இப்போ பாருங்கள், நல்லா ஜிலேபி 2 சைடு நல்லா வெந்து அந்த எண்ணெயுடைய பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு வெதுப்பான சூட்டில் இருக்கணுங்க. ரொம்ப ஆறி இருந்துச்சுன்னா ஜிலேபி சர்க்கரை பாகு உறிஞ்சாது. வெதுப்பான சூட்டில் இருக்குங்க. இப்போது சர்க்கரை பாகு ஒரு வேளை ஆறி இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஜிலேபியை சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க. சர்க்கரை பாகில் 1 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நல்லா ஊறிடும், ரொம்ப ஊற விட்டுடாதுங்க. இப்போ ஜிலேபியை 1 நிமிஷம் போல் நல்லா சர்க்கரை பாகில் டிப் பண்ணி எடுத்தாச்சுங்க.
இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஜிலேபி ரெசிபிங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக சமைக்க பழகிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த ஜிலேபி ரெசிபியை கற்றுக்கிட்டு நீங்களும் செய்யலாங்க. நான் கம்மியான அளவுகளோடு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ஜிலேபி. நான் ஒரு ஜிலேபியை வந்து பிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தட்டையாக இருக்குங்க, அவ்வளோதாங்க. பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுங்க ஜிலேபி. ரொம்ப அருமையான ஜிலேபி ரெசிபியை நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.